ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிங்கீதம் அண்ட் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான நோபடி 2 படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். முதல்ல சிங்கீதம் பார்க்கலாம். படத்தில் ஹீரோ பேர் வந்து பிரசாத். அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஜெயிலேருந்து வெளியில் வர்றாப்புல. வெளியில் வந்தோடனே அவரோட லாயர் வந்து ஒரு பெட்டி ஒன்று கொடுக்குறாப்புல. ஹீரோ அந்த பெட்டியை வாங்கி ஒரு குப்பை வண்டியில் தூக்கி போட்டுறாப்புல. அதுக்கப்புறம் தான் லாயர் சொல்கிறாரு, அதுவும் பூர்வீக சொத்து உள்ள பெட்டி எது, அதில் தான் எல்லாமே இருக்கு இப்படி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் போன வண்டியை கண்டுபிடிச்சி அந்த பெட்டி எடுத்து பார்க்குறாப்புல. அதில் பார்த்தா ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குது, பத்திரம் இருக்குது. இப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாப்புல. பார்த்தா தான் தெரியுது அது ஒரே பொட்டல் காடா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துலயே ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு. அந்த மரத்தை யாருன்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க. அது அவங்க அம்மாவோட நினைவு சின்னமா வச்சு அந்த மரத்தை ரொம்ப நாள் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ அந்த ஒண்ணுமே இல்லாத இடத்த வச்சு என்னடா பண்றாங்க எல்லாரும் பார்த்தா, அந்த இடத்துல தான் கோல்டு மைனிங் பிசினஸ் நடக்குது. ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அந்த சுத்தி உள்ள இடத்துல தான் கோல்டுலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த மரம் இருக்கிறதுனால எடுக்க முடியாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த மரத்தையும் வெட்டி இதுக்குள்ள கோல்டு மைனிங் பிசினஸ் எடுக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அந்த மரத்தை வெட்டினா அதுலேருந்து ஒரு சாபம் ஒன்று வரும். அது வந்து வெளியில வந்துடும். இதுக்கப்புறம் என்னாச்சு, ஊர் மக்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் படத்தோட ஃபுல் ஸ்டோரியை. அடுத்ததா நோபடிங்கிற ஒரு த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க் ஒன்று காட்டுறாங்க. இந்த பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கிற கும்பல் வந்து பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வெளில வர்றாங்க. அவங்க வெளியில தப்பிக்கிறதுக்காக ஹீரோ பிருத்திவிராஜ் வந்து பணைய கைதியை பிடிச்சி வேன்ல ஏற்றிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க போன வேன்ல இருந்து இன்னொரு வேனுக்கு மாதிரி எல்லாரும் ஒண்ணா போயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தான் தப்பிச்சு வந்துட்டோமே, இனிமே ஹீரோ இதுக்கு வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு இந்த கும்பல் மட்டும் வேன்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த போற வேனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துடுது. அதுல அந்த உள்ள இருந்த கும்பல் பூரா செத்துடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தா, கொள்ளையடிச்ச 3 பேர் செத்துடுறாங்க. போலீஸ் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. பார்த்தா கடத்திட்டு போன பணம் மட்டும் காணாம போயிருச்சு. இப்போ அங்க நடந்ததெல்லாம் பார்த்தது ஒரே ஆள் வந்து பிருத்திவிராஜ் மட்டும் தான். அவனை மட்டும் தான் விசாரிக்க முடியும். அந்த பணத்தை உண்மையாவே கொள்ளையடிச்சது யாரு, ஹீரோ என்ன ஆனாரு, அவர் திருநாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரியே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் ஆகாம நல்லா அழகா கொண்டு போயிருப்பாங்க. அது மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கும் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்கும். பட் படம் பார்க்கலாம். த்ரில்லர் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை, see you.